குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை 23 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் உடனே கிடைக்கும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மத்திய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்றைக்கி வந்து தாக்கல் செய்யப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 7வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து இதனுடைய கருப்பொருள் என்னவாக இருக்குது அப்படின்னா, வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்ற இலக்கை அடிப்படையாக கொண்டு தான் 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 ஆண்டு காலமாக காகித பயன்பாடு இல்லாத பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுது. ஓகேங்களா? லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா காகித பயன்பாடு இல்லாத பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிகழ் நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா 6.5லேருந்து 7% இருக்கும் அப்படின்னு பொருளாதார ஆய்வறிக்கை வந்து தெரிவிச்சிருக்கு. ஓகேங்களா? நிகழ் நிதியாண்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மொத்த வளர்ச்சி 6.5லேருந்து 7. இதில் 2023-24 வந்து பார்த்திங்கன்னா 8.2% இருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் கொஷனில் கேட்குற கொஷின், அதனால் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. பொருளாதாரத்துக்கு முன்னுரிமை அளிக்கிற, அதாவது பார்த்திங்கன்னா நாட்டை வந்து 2047க்குள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியடைந்த இந்தியாவாக மாற்றணும் அப்படின்ற இலக்கை அடிப்படையாக வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எது ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம படிக்கக்கூடாது, இது வந்து அசம்ஷா கொடுத்துருக்காங்க. நியூஸ் பேப்பர்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் சேனலுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து உண்மைத்தன்மை வந்து 100% கிடையாது. பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை தான் படிக்கணும். இப்போதைக்கு இதை படிக்க தேவையில்லை. அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இணைய வழியில் உடனடி அனுமதி வழங்கும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் படிச்சுட்டா போதும். இல்லை உங்களுக்கு ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படின்னா 3500 சதுர அடி கட்டமைப்பு கொண்ட தரைத்தளம் மற்றும் முதல் தளம் கொண்ட 7 மீட்டர் உயரத்துக்கு உட்படக்கூடிய கட்டிடங்களுக்கு மட்டும்தான் இது செல்லுபடியாகும். அதுக்கு அதிகமாக கட்டணும் அப்படின்னா நீங்கள் ப்ராசஸாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் தினமும் வந்து பார்த்திங்கன்னா 50,000 லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இந்திய இராணுவத்தின் தென் பிராந்திய தலைமை அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் கன்பீர் சிங் பிரார் அவர் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்மியன். ஓகேங்களா? கர்ப்பிணிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின பதிவுகளை வந்து பதிவேற்றக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்மியன். நமக்கு வந்து பிக்மியன் அப்படின்னா என்னென்னு கேட்டாங்கன்னா இது கர்ப்பிணி பெண்களுடன் தொடர்புடையது. ஓகேங்களா? தாய் சேய் நல பயன்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பர் வச்சுக்கணும். அந்த நம்பரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்களை அக்சஸ் பண்ண முடியுன்றனால அந்த நம்பர் பிக்மியன் அப்படின்னா என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அடுத்து ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்து வந்து பார்த்திங்கன்னா ஆவின் வந்து சாதனை படைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 36.09 லட்சம் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரே நாளில் 40 லட்சம் லிட்டர். ஓகேங்களா? நேற்றைய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 40 லட்சம் லிட்டர் வந்து கொள்முதல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து போட்டித் தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த விண்டோஸோட ப்ராப்ளத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அது வந்து 2-3 நாளாக பார்த்துட்ருக்கோம். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா டெக்சாஸ் நகரில் உள்ள க்ரௌன் ஸ்ட்ரைக் அப்படின்ற மென்பொருள் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப சேவையில் ஏற்படும் கோளாறு காரணமாக உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இணைய செயலிழப்பு ஏற்படுது. இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் உள்ளிட்ட உலகின் பல்வேறு முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைபர் பாதுகாப்பு சேவையை வழங்கி வரது அந்த கிரசன் ஸ்ட்ரைக் நிறுவனத்தோடைய முக்கியமான பங்கு. ஓகேங்களா? இதில் பால்கன் அப்படின்ற ஒரு புதுமையான வந்து மென்பொருள் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த குறைபாடு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பப்போ குறைபாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2016 வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக கட்சி தேசிய குழு அலுவலக கணினியில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவை சேர்ந்த ஹேக்கர் வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்கன் மென்பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் நிறுவனம் தான் அதை காப்பாற்றுச்சு. அதேமாதிரி 2016 வந்து பார்த்திங்கன்னா சோனி திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் திருட்டு சிடிக்களை கண்டுபிடிப்பதிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து மக்களவையோட துணைத் தலைவர் பற்றி ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாலிட்டி புக்கில் வந்து பாலிட்டி ரிலேட்டட் தான். நான் வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். இதில் இருக்கிறது அப்படியே கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ துணைத் தலைவர் பதவி வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2019 மக்களவைத் தேர்தல் முடிஞ்சதில் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவி வந்து வழங்கப்படாமல் இருந்துச்சு. அது கான்ட்ரவர்சி. அதனால் அதை பற்றி கேட்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் இருக்கிறது தான் கேட்கணும். ஓகேங்களா? நமது அரசியல் சாசனத்தில் விதி 93வது விதி வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட தலைவர் மற்றும் துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா
அரசியல் சாசனத்தின் 93வது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களவையானது அதன் உறுப்பினர்கள் இருவர் முறையே தலைவர் மற்றும் துணைத் தலைவராக கூடிய விரைவில் தேர்ந்தெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுது. முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 93வது பிரிவில் குறிப்பிடக்கூடிய கூடிய விரைவில் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பதவிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா. அடுத்து மக்களவை நெறிமுறை செயல்பாடு விதிகளின் 8வது விதி வந்து பார்த்திங்கன்னா அவையின் துணைத் தலைவர் தேர்வு பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. இது வந்து அரசியலமைப்பில் இல்லை, மக்களவையினுடைய செயல்பாடு நெறிமுறை விதிகளில் 8வது விதி வந்து பார்த்திங்கன்னா அவையினுடைய துணைத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 1952ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையின் துணைத் தலைவர்கள் தேர்வு நடைபெற்று வருது. அதில் வந்து முதல் அவையின் துணைத் தலைவராக வந்து பார்த்திங்கன்னா மாடப்பூசி அனந்தசயனம் ஐயங்கார் அவர் தான் இருந்திருக்காரு. 2014ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் பதவி வந்து பார்த்திங்கன்னா 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தான் பார்த்திங்கன்னா கடைசியாக துணைத் தலைவர் பதவி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2019 வந்து கொடுக்கப்படலை. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் பதவியோட முக்கியத்துவம் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்வி. மக்களவையின் துணைத் தலைவர் பதவி என்பது வெறும் அலங்கார பதவி அல்ல. ஓகேங்களா. இதில் எந்த கொஸ்டின், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காக்கும் முக்கியமான கருவி. ஓகேங்களா. மக்களவையின் தலைவர் இல்லாத நேரங்களில் துணைத் தலைவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவையை வந்து வழி நடத்துகிறார். நாடாளுமன்ற அலுவல்கள் தடையின்றி நடைபெறும் வகையில் அவர் செயல்படுகிறார். இதெல்லாம் கூட்டில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. மக்களவையின் துணைத் தலைவர்னு கொடுத்துட்டு 1 by 1 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்களவையின் தலைவர் இல்லாத நேரங்களில் துணைத் தலைவர் வந்து அவையை வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கூற்று 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற அலுவல்கள் தடையின்றி நடைபெறும் வகையில் அவர் செயல்படுகிறார், கூற்று 2. மூணாவது பார்த்திங்கன்னா மக்களவையின் தலைவரின் அதிகாரம் கொண்ட மாற்று பிரமுகராகவே வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் செயல்படுகிறார், கூற்று 4. ஓகேங்களா. அந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் எது சரின்னு கேட்பாங்க. இதில் எல்லாமே சரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்என் கவுல் அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்எல் ஷக்தேர் ஆகியோர் எழுதிய நாடாளுமன்ற நடைமுறைகளும் செயல்பாடுகளும் அப்படின்ற நூல் வந்து அவங்க தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. எம்என் கவுலும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் ஷக்தேர் அவங்க 2 பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற முறைகளும் செயல்பாடுகளும் அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட தலைவர் பற்றியும் குறிப்பிட்றாங்க, இதில் மக்களுடைய துணைத் தலைவர் பற்றியும் குறிப்பிட்றாங்க. இவங்க 2 பேரையும் பற்றி என்ன குறிப்பிட்றாங்க அப்படின்னா மக்களவையினின் ஒருங்கிணைந்த குரலை காப்பவர்களாக இவங்க செயல்படுறாங்க. தலைவரின் மனசாட்சியாகவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையோட துணைத் தலைவர் செயல்படுறாரு. அவையை வந்து கட்டி காப்பவராகவும் துணைத் தலைவர் பற்றி குறிப்பிடுறாங்க அந்த நூலில். ஓகேங்களா. அடுத்து மக்களவை தலைவர் இல்லாத போது அவைக்கு தலைமை தாங்கி நடத்தும் போது தலைவரை போன்ற அதிகாரத்துடனேயே துணைத் தலைவரும் செயல்படுகிறார். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உங்கள் புக்கிலேயே இருக்கிறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவைத்தலைவருக்கு கீழ் இயங்குபவராக அல்லாமல் தலைவருக்கு இணையானவராகவும் சுயேட்சையாக இயங்குபவராகவும் உள்ள துணைத் தலைவருக்கு அவைக்கு மட்டுமே பதிலளிக்கும் சிறப்பு உரிமை உள்ளது. ஓகேங்களா. இது முக்கியமான கொஸ்டின். இது வரைக்கும் நீங்கள் புக்கில் படிச்சிருக்க முடியாது. பாலிட்டிக்குன்னு நீங்கள் தனியாக புக் வாங்கி படிச்சிருந்தீங்கன்னா அதை படிச்சிருக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அவைத்தலைவருக்கு கீழானவர் அல்ல, அவருக்கு கீழே பணியாற்றக்கூடியவர் அல்ல. அவர் வந்து பார்த்திங்கன்னா சுய அதிகாரம் உடையவர். ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவைக்கு மட்டுமே பதிலளிக்கும், தன்னுடைய கருத்துக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைக்கு மட்டுமே பதிலளிக்கும் சிறப்பு உரிமை பெற்றிருக்கிறார். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த அவைத்தலைவர் பதவிக்கு உண்டான வழக்குகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு இவ்வளோலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா. குரூப் 1 லெவலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் படிக்க தான் அதை படிச்சுக்கோங்க. நான் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அதை கட் பண்ணி போட்டு விட்டுறேன். அடுத்து அதாவது பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தலைமை பொருளாதார ஆலோசகர் ஓகேங்களா அனந்த நாகேஸ்வரன் ஓகேங்களா, முக்கியமான பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வந்து பார்த்திங்கன்னா அனந்த நாகேஸ்வரன். ஓகேங்களா. சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூடிய விரைவில் வந்து வளர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி விகிதம் நம்ம மேலே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2024-25ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 6.8 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதம் சர்வதேச செலாவணி நிதியம் IMF வந்து வெளியிட்ட அறிக்கையில் வந்து இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வந்து IMF வந்து 6.8 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சியார் கணிச்சிருக்கிறாங்க. மேலும் G20 நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக வளரும் நாடுகள் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் இருக்குது. ஓகேங்களா. G20 நாடுகளில் வேகமாக வளரும் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அதாவது பார்த்திங்கன்னா ஜூலை 22, 1947 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின், ஆனால் இது வந்து நம்ம ஸ்கூல் புக் வைஸ் அது இம்பார்ட்டன்ட், GK கொஸ்டின் மாதிரி. ஓகேங்களா. ஜூலை 22, 1947 அதாவது நேற்று டேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1947ஆம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையின் INS பிரம்மபுத்திரா போர்க்கப்பல் வந்து தீ விபத்து ஏற்பட்டுருக்கு. ஓகேங்களா. INS பிரம்மபுத்திரா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்த போர்க்கப்பல் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டில் கட்டப்பட்ட முதல் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் இது.
ஓகேங்களா. இது 2000 ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. உள்நாட்டில் கட்டப்பட்ட முதல் ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் பிரம்மபுத்திரா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அஜித் அகர்கர். ஓகேங்களா. இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பெருசாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் போட்டியுடன் ஹாக்கி விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற போவதாக இந்திய கோல் கீப்பர் பிஆர் ஸ்ரீஜேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு. பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கி விளையாட்டை சார்ந்தவர் அப்படின்றத கொஸ்டின் அப்படியே பொறுத்துக்கையில் டைரெக்டாக கேட்பாங்க. இப்போ டிஎன்யூஸ் அறிவிப்பு வந்து பிஆர் ஸ்ரீஜேஷன் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதோட முக்கியமான 2 கொஸ்டின். ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் முதல் இந்திய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் முன்னாள் துப்பாக்கிச் சுடுதல் வீரர் ரன்தீர் சிங். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் இயக்கத்துக்கு சிறப்பாக பங்களித்ததற்காக இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரர் அபினவ் பிந்த்ராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் ஆர்டர் விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஒலிம்பிக் ஆர்டர் விருதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய துப்பாக்கிச் சுடும் வீரரான அபினவ் பிந்த்ரா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்க இருக்குது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து கௌரவிக்குது. ஓகேங்களா. முக்கியமானது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த துணை அதிபரான கமலா ஹாரிஸ் வந்து போட்டியிடுவதற்கான ஆதரவு வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இல்லை கமலா ஹாரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, அதனால் இவங்களை பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய டிஎன்எஸ்ஆர்பி மாடல் கொஸ்டினில் இவங்களை பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேங்களா. அடுத்து முக்கியமானது வனவிலங்கு பட்டியலிருந்து வந்து பார்த்திங்கன்னா காட்டு பன்றியை வந்து அதனுடைய பெயரை வந்து நீக்கிறதுக்காக வந்து அரசாணை வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வனத்துறையில் பணியாளர் பற்றாக்குறை போக்கும் வகையில் டிஎன்பிசி மூலம் வந்து பார்த்திங்கன்னா புதிய பணியாளர்களை நியமிக்கும் பணி வந்து நடைபெற்றுருக்குது. ஆல்ரெடி குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டர்லாம் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யானைகளை கண்காணிக்க பாதுகாப்பு வேட்டை தடுக்க காவலர் உட்பட பலரும் இருக்கிறார்கள். இதற்கு கூடுதல் நிதியும் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஒதுக்கி இருக்கிறார். ஓகேங்களா. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யானையை கண்காணிக்க தனி குழு அமைக்க வந்து முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பன்றியை வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்கு பட்டியலிருந்து நீக்க இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சந்தித்து பேசிய ஜப்பானோட ஒசாகா நகர துணை ஆளுநர் யமாகுச்சி நோபிஹிகோ உடன் வந்து ஒசாகா நகர செயல் இயக்குனர் வளர்ச்சி அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீநிச்சி மெய்தா, ஜப்பான் நாட்டுக்கான சென்னை துணை தூதர் தக்காஷாகி. ஓகேங்களா. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை, இதை மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கொடுத்த இந்த பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வரி வரியாக மக்களவை துணைத் தலைவர்னு டாபிக் போட்டுட்டு அப்படியே வரி வரியாக எழுதிக்கோங்க. இதை தாண்டி கேட்க வாய்ப்பில்லை. மக்களவை ஏன்னா 2019 நிரப்பப்படல. இப்போ 2024 தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை துணைத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அமளியில் ஈடுபடுறாங்க. அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கணுன்னா அதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த புக்கு பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.